ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபெமினைன் எனர்ஜி. ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம பாடி பார்ட்ஸ்ல வந்துட்டு ஹார்ட் இருக்கு, மூளை இருக்கு. இதுல வந்துட்டு ஹார்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட், மூளையும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது போலவே இந்த ஆன்மா வந்துட்டு படைக்கப்படும் போது உள்ள வந்துட்டு ஆண் சக்தி, பெண் சக்தி, ஃபெமினைன் எனர்ஜி, மஸ்குலைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்துட்டு படைக்கிறார். ஏன்னா இறைவனுக்கு வந்துட்டு ஆண் பெண் அப்படிங்கிற உடல் பாகுபாடு கிடையாது. அனைத்தையும் தாண்டிய ஆத்ம நிலையில் இருப்பவரே நம்மளுடைய இறைவன். சோ அவர் என்ன பண்றாரு படைக்கும் போது அப்படின்னா ரெண்டு ஆற்றலையும் ஒரு மனிதனுக்குள்ள வைக்கிறார். ஏன்னா இறைவன் உறையும் இடம், இறைவன் இருக்கும் இடம் நாம தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம கூட அந்த கடவுள்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா அந்த சக்தி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஆனா அந்த சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு ஹார்ட் இல்லாம பிரெயின் மட்டும் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி ஒரு ரவுடி மாதிரி இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லை இவனுக்கு வந்துட்டு. கொஞ்சமாவது அந்த ஈரம் அப்படிங்கறது அவனுக்குள்ள இருக்கா அப்படின்னு நாம பேசுவோம். அதுவே வந்துட்டு மூளை வேலை செய்யாம ஹார்ட் மட்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நாம என்ன நினைப்போம்? அவங்கள வந்துட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க பிரெயின் வந்துட்டு சுத்தமா ஆக்டிவேஷன்ல இல்ல, உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்துட்டு. அப்படின்னா ரெண்டுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட இந்த ரெண்டு சக்திகளுமே இம்பார்ட்டன்ட். இந்த ஹார்ட்ல இருக்கிற அந்த சக்தி அத வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா சொல்றாங்க. அதுதான் ஃபெமினைன் எனர்ஜி. எங்க பிரெயின்ல இருக்கிற எனர்ஜி வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற சக்தி. அதாவது நாம எப்படி வாழணும், எப்படி நம்மளுடைய பிளானிங், நம்ம லைஃப் பத்தி ஒரு பிளானிங் இருக்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், தைரியமா எதை நாம செய்யணும், அப்படிங்கிற சமுதாயத்துல எப்படி நாம நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு எங்க இருக்கும்? நம்ம பிரெயின் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். அதுதான் மஸ்குலைன் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. சோ இந்த ரெண்டு எனர்ஜியுமே நமக்குள்ள இருக்கிறது. இங்க ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொன்னா பெண் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா மனிதர்க்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆற்றல். இததான் நமக்கு வந்துட்டு எல்லா காலத்திலயுமே வந்துட்டு நாம ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணுடைய பெயர்களே ஆறுகள், அதாவது ரிவர்ஸ் எல்லாத்துக்குமே பெண்ணுடைய பேரே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சக்தியை நாம எப்பயுமே போற்றி பாதுகாக்கணும். நீர் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே அடிப்படை. நீர் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது இல்லையா? காற்று இல்லாமலும் வாழ முடியாது, நீர் இல்லாமலும் வாழ முடியாது. ஆனா நீர் ரொம்ப முக்கியமான மூலக்கூறா இருக்கிறதால மகான்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நீருக்கு எல்லாத்துக்கும், நீர்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பெண்களுடைய பெயர்களை வச்சாங்க. எப்பயுமே அதை நாம மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கங்கா, காவேரி, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுடைய பெயர்களா வச்சாங்க. அதை நாம போற்றி பாதுகாக்கணும். உனக்குள்ள இருக்கிற சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு என்ன சொன்னாங்க? பெண்ணின் வடிவத்தை கொடுத்திருக்காங்க. உன்னை இயக்கும் எல்லா ஆற்றலுமே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா பெண்ணின் ஆற்றலா இருக்கு. அதுக்காக தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா நமக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வேத காலங்கள்ல இருந்தே பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த வேத காலங்கள்லயே நமக்கு எப்படி இந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த காலத்துல வந்துட்டு பெண்கள் கூட வேதங்கள் படிச்சாங்க. அந்த நேரத்திலேயே வந்துட்டு ரிஷிகளின் மனைவிகளா இருந்து அவங்க கூட வந்துட்டு தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு அவ்வளவு ஞானத்துல உயர்ந்தவங்களா இருந்தாங்களாம். அவ்வளவு சக்திசாலிகளாவும் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்ல தைரியம், நல்ல ஒரு வெளிப்படையான ஒரு உணர்வு, அன்பு, அரவணைப்பு, எல்லாரையுமே வந்துட்டு சமமா பாக்குற ஒரு குணம். இது எல்லாமே எங்க இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது. அதுக்காகவே இந்த பெண்ணின் குணம், ஃபெமினைன் எனர்ஜியின் குணம் என்ன அப்படின்னு நாம பார்த்தா எல்லோரையும் ஒன்னஸா பார்க்கணும். இங்க எந்த பாகுபாடும் இருக்காது இல்லையா? நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு வேதங்களை கற்றிருக்கிறாங்க பெண்கள் வந்துட்டு.
அது மட்டும் கிடையாது, வேதங்கள் அவங்க வந்துட்டு புதுசாவும் உருவாக்கி இருக்காங்க. நிறைய மந்திரங்கள், நிறைய கடவுள்கள் வந்துட்டு நாம சொல்றது எல்லாமே அந்த பெண்ணின் உருவத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சக்தி அப்படிப்பட்டது. இந்த 2 சக்தியுமே நமக்குள்ள இருந்தாலும், நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத இந்த காலத்துல நாம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் வந்துட்டு சில பேர நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். வேத காலத்துல எப்படி இருந்தாங்க பெண்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். போர்கள்ல கூட அவங்க பங்கெடுத்திருக்காங்க. நல்ல வீர மங்கைகளா இருந்திருக்காங்க. நல்ல ஒரு போட்டிகள் நடக்கிற இடத்துல கூட அவங்க தன்னுடைய திறமைய வெளிப்படுத்திருக்காங்க. தஸ் ஜனக மகாராஜா வந்துட்டு ஒரு யாகம் நடத்துறாராம். அதுல வந்துட்டு பெரிய பண்டிதர் யக்ஞவல்லவர். அவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு அந்த அத விவாதத்துல வந்துட்டு பங்கெடுத்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் பங்கெடுத்துக்கிறாங்க. ஒரு பெண். அந்த பெண் யாரு அப்படின்னா, அவங்கதான் வந்துட்டு நமக்கு கார்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பெண் எப்படிப்பட்டவங்கன்னா, மிக சாதாரணமான பெண். ஆனா ஞானத்துல வந்துட்டு அவ்வளவு சிறந்தவங்களாம் அவங்க வந்துட்டு. அப்படி வந்துட்டு ஞானத்துல சிறந்திருக்கிற அந்த பெண், அவ்வளவு பெரிய விவாத மேடையில யக்ஞவல்லபர் கூட அவங்களும் விவாதம் செய்றாங்க. ஞானத்தை பத்தி நிறைய கேள்விகள் அவங்க கேட்க கேட்க பதில்களும் சொல்லப்பட்டு, ஒரு அழகான ஒரு உரையாடலா அது இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தோட இருக்கக்கூடியவங்க கார்கிங்கிற பெண். இவங்க தான் வந்துட்டு பிற்காலத்துல சீதைக்கு வந்துட்டு ஞானத்தை கத்துக் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு குருவா இருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. நமக்கு தெரியும், சீதாயனம் படிச்சோம்னா நமக்கு நல்லாவே புரியும். அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னா, எங்கேயோ எந்த காட்டுக்குள்ளேயோ ஒரு விலங்கு அழுதுன்னா கூட அதை உணர்ந்து இங்க இருந்து அரசவையில இருந்து ஓடி போவாங்களாம் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக. அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட சக்தியோட இருந்திருக்காங்க சீதை அப்படிங்கிறவங்க. அப்படின்னா அவங்களுடைய விழிப்புணர்வு நிலை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு, எந்த அளவுக்கு அவங்க அந்த அன்பின் இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்க மாஸ்டர்ஸ். அதே போல யக்ஞவல்லபருடைய மனைவிகள் 2 பேர் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்துட்டு இனிமே நான் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டு என்னுடைய தவ வாழ்க்கைய ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நான் வந்துட்டு என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுத்துடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே அந்த சொத்துக்கள் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்வாங்க. அவருடைய மனைவிகள் வந்துட்டு 2 பேர் இல்லையா? ஒருத்தர் வந்துட்டு காத்யாயனி, இன்னொருத்தர் வந்துட்டு மைத்ரி. காத்யாயினியும் மைத்ரியும் 2 மனைவிகள். 2 மனைவிகள் கிட்டயும் வச்சுட்டு, உங்களுக்கு யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல காத்யாயினி தனக்கு தேவையான சொத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இங்க மைத்ரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ ஓகே, இந்த சொத்துக்கள்லாம் இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க மிகப்பெரிய பண்டிதர் இல்லையா? நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா, சரி ஓகே கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உடனே அவங்க மைத்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த சொத்தால எனக்கு வந்துட்டு கடவுள காட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிச்சயமா முடியாது. இது எல்லாமே நிரந்தரமானதா? இது எல்லாமே எனக்கு எப்பயுமே சந்தோஷத்த குடுக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள கேட்கும்போது அவருக்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுமாம். இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. இது நிரந்தரமான சந்தோஷத்தையும் குடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு யக்ஞவல்லபர் சொல்வாராம். அப்போ அவங்க மைத்ரேயி என்ன பண்றாங்கன்னா, அப்படின்னா எனக்கு நிரந்தரமான ஞானத்த கொடுக்கக்கூடிய, நிரந்தரமான சந்தோஷத்த கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்த எனக்கு போதிங்க. இந்த உலகத்த விட்டு நாம போகும்போது, அந்த பரவுலகத்தை எது காட்டுதோ, அதை எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஞானத்துல வந்துட்டு உயர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மாஸ்டர்ஸ் நம்மளுடைய பெண் சக்தி அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பிற்காலத்துல வர வர அந்த ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண் அப்படிங்கிற சக்தி அதிகமாச்சுன்னா நம்மளால முன்னேற முடியாது. நாம வந்துட்டு ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சக்தியை
அடக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் நமக்கு தெரியும். பிற்காலத்துல பெண் அப்படிங்கிறவங்க படிக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, எந்த வேதங்களையும் அவங்க பயிலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விதிமுறைகள் போடப்பட்டது. அப்ப என்னாச்சுன்னா அந்த சக்தி மெதுவா பூமி மேல குறைய ஆரம்பிச்சது. அப்படின்னா அந்த சக்தி குறைஞ்சது அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த அன்பு, கருணை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். மூளை மட்டும்தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எதை செஞ்சா நாம ஜெயிக்கலாம், எப்படி நாம அவங்கள தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை எப்படி வேலை செய்யும்? எதையும் வந்துட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கும். இங்க வந்துட்டு எதன் மூலமா நம்மளால ஜெயிக்க முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அது தயாராயிடும். ஏன்னா இங்க வந்துட்டு அங்க அன்பு கிடையாது, கருணையும் கிடையாது. அப்படி ஒரு சுயநலமான உலகமா இது தயாராயிடுது வந்துட்டு. அதனால என்ன ஆகுது, பூமி தன்னுடைய பேலன்ஸ் ஆன சக்தி, அந்த பேலன்சிங் சக்தியை வந்துட்டு இழந்துருது. அப்போதான் நமக்கு வந்துட்டு நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய மகான்கள் எல்லாருமே வந்துட்டு பெண்ணை வந்துட்டு திரும்பவும் வெளியே கொண்டு வரணும், அந்த சக்தி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்தாங்க. நிறைய பூஜைகள் செஞ்சாங்க. அந்த பெண் அப்படிங்கிற சக்தி என்னைக்கும் மறக்க முடியணும், மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த பெயர்களை வச்சு சக்தியின் வழிபாடுகளை அதிகமா செஞ்சாங்க. நாம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிஷிகள் வந்துட்டு அந்த சக்தியை ஆராதனை செஞ்சுதான் இருப்பாங்க வந்துட்டு. கடைசியா நாம போறது எங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலான பாதை எங்க இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு அன்பு, கருணை அப்படிங்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே ஒற்றுமையா இருக்கணும், ஒரே நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே, இங்க பாகுபாடு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குணத்தோட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். புத்தியோட கிரியேட்டிவிட்டியா இருக்கக்கூடாது, ஹார்ட்ஃபுல்லா இருக்கணும் அந்த கிரியேட்டிவிட்டி. அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபெமினைன் எனர்ஜி அப்படிங்கிறது மீண்டும் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த நவராத்திரியில அம்மனை வந்துட்டு பல விதமா வழிபடுறோம். அங்க வந்துட்டு ஒவ்வொரு நிலையில இருந்து பால திரிபுர சுந்தரியா இருந்து, அங்க இருந்து ஒரு சின்ன குழந்தையில இருந்து நாம சக்தி, கடைசியில எப்படி இருக்காங்க காளி, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய துர்கா அப்படிங்கிற சக்தியின் வடிவத்தை போய் அடையிறவதற்கும் பின்ன வந்துட்டு பல்வேறு நிலைகள்ல சக்தி வாய்ந்தவங்களா காட்டியிருப்பாங்க. நமக்குள்ள இருக்கிற எல்லா அரிஷட் வர்க்கங்களையும் நீக்கணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த சக்தி தான் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம எவ்வளவு முன்னேறினாலும் நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும், நீ செய்யறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சக்தி எது அப்படின்னா இந்த ஃபெமினைன் எனர்ஜி. சோ மாஸ்டர்ஸ், இந்த எனர்ஜி அப்படிங்கிறது நமக்குள்ள வந்துட்டு எப்பயுமே நல்லபடியா ஆக்டிவேஷன்ல இருக்கணும். இதை நாம இது எப்பயுமே பாதுகாக்கணும். இந்த சக்தியை நம்ம ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன கொடுமை அப்படின்னா, பெண்களே இந்த சக்தியை ஒத்துக்கிறது இல்ல, ஆண் எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்ணே அந்த சக்தியை ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ மாட்டாங்க. இல்ல, நான் பெண் கிடையாது, நானும் வந்துட்டு ஆம்பளை மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மையில போயிட்டு இருக்காங்க. இது கிடையாது உண்மையான சுதந்திரம். அந்த போட்டி எப்படிப்பட்டதுன்னா, மூளையை விட ஹார்ட் வந்துட்டு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அந்த ஹார்ட்டை விட மூளைதான் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னா அத எடுத்து வச்சுட்டு நாம முழுமையா வந்துட்டு இந்த பௌதீக வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். அது கிடையாது. நாம போட்டி அப்படிங்கிறது போடவே தேவையில்லை. உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்கள் தான் பெண்கள் அப்படிங்கிறவங்க. பெண்களை அதை ஏத்துக்காததால என்ன ஆகுது அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறத தவறான எண்ணத்தால இன்னைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது, நான் சம்பாதிக்கிறதால யாரையும் நான் மதிக்க தேவையில்லை, நான் ஏன் உங்களை மதிக்கணும், நான் தான் சம்பாதிக்கிறேன் இல்ல, என்கிட்டயும் பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தையே மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, திருமணமான பின் கணவனையும் மதிக்கிறது இல்ல, மாமனார் மாமியாரையும் மதிக்கிறது இல்ல. ஏன் இங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த பெண் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாம இருப்பாங்க. நான் பெண் அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்காம இருப்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பிற்காலத்துல தன் உடைய வந்துட்டு அறகுறையா வச்சுக்கிறது, இல்ல வந்துட்டு சுதந்திரமா நானும் பறந்து போகிறதையோ வந்துட்டு பெருசா நினைக்கிறாங்களே தவிர இன்னரான அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத குறைஞ்சு போயிடுது.
பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா வேகம் தேவையில்லை, அங்க வந்துட்டு விவேகம் தான் தேவை. உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. எல்லா பெண்களுக்குள்ளேயும் இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம வெளியே கொண்டு வரணும். முதல்ல பெண் அப்படிங்கிறவங்க பெண்ணை மதிக்கணும். நிறைய சாதிச்ச பெண்கள் இருக்காங்க. சங்க காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு செல்லும் சக்தியோட விவேகத்தோட முன்னேற்றத்துல இருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. நிறைய பெண்கள் இன்னைக்கு கூட வந்துட்டு அரசியல்ல இருக்காங்க, விமானம் ஓட்டுறதுல இருக்காங்க, ரயில்ல இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே விஞ்ஞானத்துல ராக்கெட் விடுறதுல கூட இன்னைக்கு வந்துட்டு வேறு கிரகங்களை வந்துட்டு போய் ஆராய்ச்சி பண்றதுல கூட பெண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கணுமே தவிர எல்லாரையும் மதிக்காம நாம வந்துட்டு உயர்ந்து போகிறது, அதாவது சுதந்திரம் என்ற பேர்ல நம்மள நாமளே வந்துட்டு தாழ்வுபடுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஃபெமினைன் எனர்ஜி மீண்டும் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர், நிறைய மகான்கள், நிறைய வந்துட்டு எழுத்தாளர்கள் கூட அந்த சக்தி திரும்பவும் வரணுங்கிறதுக்காக பெண் கல்வியை பத்தி நிறைய போதனை கொடுத்திருக்காங்க. பெண் வந்துட்டு மீண்டும் படிக்கணும், அவங்க படிச்சா அந்த குடும்பத்தையே வந்துட்டு அவங்களால வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே போல பெண் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய சக்தியை உணர்ந்திருக்கணும். போட்டிங்கிறது யார் கூடயும் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த சக்தி உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய சக்தி. அந்த சக்தியை நாம திரும்ப கொண்டு வரணும். அன்பு, அரவணைப்பு, எல்லாரையுமே ஒன்னா நினைக்கிற மனப்பான்மை, முக்கியமா தாய்மை, இது வந்துட்டு பெண்ணிடம் மட்டுமே இருக்கு. அந்த தாய்மை குணம் மீண்டும் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபெமினைன் எனர்ஜி இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ். சோ நமக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றல் பெண்ணுக்குள்ள மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, ஆணுக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா ரெண்டு எனர்ஜியுமே எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ஆணுக்குள்ளேயும் இருக்கு, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கு. ரெண்டு எனர்ஜியுமே நமக்கு ஒரே நிலையில ஆக்டிவேஷன் ஆகணும். அங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்காக தான் நாம வந்துட்டு ஆணாவும் பெண்ணாவும் பிறக்கிறோமே தவிர நாம வந்துட்டு ரெண்டு குணங்களையுமே நமக்குள்ள இருக்கு. ஹார்ட்டும் இருக்கு, பிரெயினும் இருக்கு. சோ நம்ம இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆற்றலையும் ஈவனா எடுத்துட்டு போகணும். நாம சொல்லுவோம் இல்லையா, பிசிக்கல் லைஃபும் சரி ஸ்பிரிச்சுவல் லைஃபும் சரி பேலன்ஸா இருக்கணும். நான் வந்துட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேவையில்லை, பிசிக்கல் லைஃபே போதும்னா நம்ம ஜெயிச்சுட்டே போவோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு வெற்றி அடையும் போதும் பின்னாடி என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வெறுமை நமக்குள்ள இருக்கும். ஏன்னா அதை வந்துட்டு நம்மளால முழுமையா திருப்தியா ஏத்துக்க முடியாத ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். சோ அப்ப என்ன ஆகுது, நமக்கு வந்துட்டு வெற்றி கூட வந்துட்டு சீக்கிரமாவே கசந்து போகுது நமக்கு. அப்படி இல்லாம அந்த வெற்றி மனப்பூர்வமா இருக்கணும். அதுதான் நாம சொல்லுவோம் ஆத்மார்த்தமான, ஏதாவது நன்றி சொல்லணும்னா கூட என்ன சொல்லுவோம்னா ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுங்க, ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேளுங்க, உங்க ஆன்மாவோட இணைஞ்சு இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. அப்படி நாம இருக்கணும் அப்படின்னா ஃபெமினைன் எனர்ஜியை நாம எப்பவுமே அக்செப்ட் பண்ணணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. சில ஆண்கள் வந்துட்டு அவ்வளவு அன்பு காட்டுவாங்க, அந்த குடும்பத்துல ஒவ்வொரு பொறுப்பையும் பார்த்து பார்த்து செய்வாங்க வந்துட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த எனர்ஜி நல்லா ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். சோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த பரிவு, பாசம், அக்கறை இது எல்லாமே இருக்கும். அது போலதான் நாம வந்துட்டு ரெண்டு எனர்ஜியுமே ஈவனா நாம எடுத்துட்டு போகணும். முக்கியமா இந்த ஃபெமினைன் எனர்ஜி நம்ம குடும்பத்துல பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நாம மதிக்கணும். அதே போல பெண் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா ஆணை மதிக்கணும். ரெண்டும் மதிச்சு நடக்கும் போதுதான் அந்த எனர்ஜி வந்துட்டு பேலன்ஸா இருக்கு அப்படிங்கறது நாம பார்க்கணும். எந்த இடத்துல என்னால பெண்மையை அக்செப்ட் பண்ண முடியலோ, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்மையை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை நான் வந்துட்டு ரொம்ப கீழாதான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஹார்ட் ஃபுல்லா இல்ல, ஸ்பிரிச்சுவலா உங்களால முழுமையான ஆற்றலை அனுபவிக்க முடியல, முழுமையான ஞானத்தை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மாஸ்டர்ஸ். ஆகையால நம்ம என்ன பண்ணணும், பெண் அப்படிங்கிறவளை வந்துட்டு சுதந்திரமும் கொடுக்கணும், அவங்களுக்கு ஞானத்தையும் சேர்த்து கொடுக்கணும். கல்விங்கிறது தேவை, எல்லா இடத்துலயும் ஒரு வீரத்தோட அவங்க முன்னாடி வரணும்.
எல்லா இடத்துலயுமே அவங்க சாதிக்கணும், சாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாதனை வந்துட்டு விவேகத்தோட இருக்கணும். அதுதான் ஃபெமினைன் எனர்ஜி. இந்த ஃபெமினைன் எனர்ஜி இந்த பூமிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபெமினைன் எனர்ஜி மேல நாம இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயல்பா உட்காருங்க. கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சிடுங்க. கைகளை கோர்த்துட்டு கால்களை கிராஸ் செய்து கொள்ளலாம். கண்களை சகஜமாக மூடிக்கொள்ளலாம். இயல்பான சகஜமான சுவாசம். நமக்குள் இருக்கும் அந்த ஃபெமினைன் எனர்ஜிக்கு நன்றி சொல்லலாம். எந்த இடத்துல நம்ம வந்துட்டு அன்பை ஆக்செப்ட் பண்ண முடியாம இருக்குமோ, எந்த இடத்துல நாம வந்துட்டு அன்பை காட்ட முடியாம இருக்கு, நம்ம மனசுக்குள்ள அவங்கள பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கும், ஆனா நம்மளால அவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு திமிராயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு காட்டாம இருப்போம். சோ அதுக்கு எல்லாத்துமே இன்னைக்கு வந்துட்டு நமக்குள்ள இருந்து சுத்தம் செய்து கொள்ளலாம். பிரபஞ்ச சக்தி, நமக்குள் இருக்கும் ஆத்ம சக்தி இரண்டும் இணைந்து இயல்பான சகஜமான சுவாசத்துடன் தியானம் செய்யலாம். நம் இதயத்தில் இருக்கும் அந்த அன்பின் ஆற்றல் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அன்பு, நன்றி, கருணை, எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பூமியில ரொம்ப அவசியம். சோ உங்ககிட்ட இருந்த அந்த அன்பு, கருணை, நன்றி உணர்வு எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க அதற்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஃபெமினைன் எனர்ஜி ஏத்துக்க முடியாம எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள், எண்ணங்கள், ஆதிக்க மனப்பான்மை இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த தியான சக்தி விஸ்வ சக்தியின் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு பியூரிட்டியான அந்த பெண்ணின் ஆற்றல் ஃபெமினைன் எனர்ஜி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவ வேண்டும். சகஜமான சுவாசம்.
இயல்பான சகஜமான நிலைக்கு திரும்பலாம். அபாரமான அந்த ஸ்ரீ சக்தி, ஃபெமினைன் எனர்ஜி, அந்த சக்திக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த தியானத்தை நமக்கு அளித்த யூனிவர்ஸ்க்கு நாம நன்றியை சொல்லிக்கலாம். இந்த தியானம் செய்ய நமக்கு உதவி செய்த நம் உடலுக்கு, மனதிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இயல்பா உங்க கைகளை கண்கள் மேல வச்சுட்டு 5 4 3 2 1 0 மெதுவா உங்க கைகளை எடுத்து கண்களை திறக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச்.